ஆதிதிராவிட நலத்துறை மூலம் எதிர்பாராத விபத்தில் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கு புதுச்சேரி அரசு சார்பில் 10 லட்சத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். நேட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் புது காலனியை சேர்ந்த அன்பு நதியா ஆகியோரின் பச்சிளம் குழந்தை அண்மையில் இருந்தது. இதைத் தொடர்ந்து ஆதிதிராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் குழந்தையின் தாய் நதியாவிடம் 10 லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு உடனிருந்தார். புதுச்சேரியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ள அண்ணா திடல் மற்றும் அதனை சார்ந்த கடைகள், புதிய பேருந்து நிலைய கடைகள் மற்றும் உப்பளம் மீன் அங்காடியை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி நகர பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ள அண்ணா திடல் மற்றும் அதனை சார்ந்த கடைகள், பேருந்து நிலைய கடைகள் மற்றும் உப்பளம் பகுதியில் உள்ள மீன் அங்காடி ஆகியவற்றை அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். மேலும் புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புதுச்சேரி காவல்துறைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதிநவீன CCTV கேமராக்களை வழங்க தயாராக உள்ளதாக LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கடிதம் வழங்கினார். அதில் காவல்துறை அனுமதி அளித்தால் உடனடியாக CCTV கேமராக்களை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ் மற்றும் விஜயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதியில் வசிக்கும் 15,000 குடும்பத்தினருக்கு வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர் மற்றும் நாட்டு சர்க்கரையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதியில் சுமார் 15,000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு வரும் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் பணியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வீடு வீடாக சென்று இன்று துவக்கி வைத்தார். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கேலண்டருடன் நாட்டு சர்க்கரையும் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் ஆகிய நன்னாளை இதயபூர்வமாக இனிய வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது மாநில இணை செயலாளர் வீரம்மாள், உப்பளம் தொகுதி கழக செயலாளர் துரை, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவர் அணி செயலாளர் ஞானவேல், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், வார்டு கழக செயலாளர்கள் அந்துவான், செல்வம், ரமேஷ், பிரகாஷ், அகமது, மொய்தீன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுப்பேட்டை ஸ்ரீ புத்துலாய் அம்மன் ஆலயத்தில் நடந்த 8ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புத்துலாய் அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் 8ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள், லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பழ வகைகள் கொண்ட மாலை ஆஞ்சநேயருக்கு அனுப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிங்க வாகனத்தில் பழ அலங்கார ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விழாவில் குப்புசாமி அறக்கட்டளை தலைவர் சேதுசெல்வம், நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம், NR காங்கிரஸ் தொண்டரணி மாநில செயலாளர் வேலாயுதம், JCM தட்டாஞ்சாவடி தொகுதி மன்ற தலைவர் ராஜா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் டிட்வா புயல் மற்றும் மழையால் பாதித்த விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சென்ற மாதம் டிட்வா புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக புதுச்சேரி அரசு மழையால் பாதித்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று, மழையால் பாதித்த அனைத்து குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள சுமார் 13,000 குடும்பங்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வீடு வீடாக சென்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 13,000 குடும்பங்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் துவக்க விழா பிள்ளை தோட்டம் ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜையுடன் துவங்கியது.
கோவில் நிர்வாகிகள் சார்பில் கார்த்திகேயனுக்கு பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கார்த்திகேயன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருநள்ளாறு இளைஞர்களுக்கிடையே கிரிக்கெட் விளையாட்டின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரின் ஏற்பாட்டில் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தொகுதியின் இளைஞர்களின் இடையே கிரிக்கெட்டின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரின் ஏற்பாட்டில் திருநள்ளாறு தொகுதியில் செல்லூர் பகுதியில் உள்ள ஆடுகளம் விளையாட்டு அரங்கில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் திருநள்ளாறு தொகுதியைச் சேர்ந்த 18க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்கின்றனர். மேலும் போட்டியில் வெற்றி பெறும் நபர்களுக்கு முதலாவது பரிசாக 30,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 20,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாய் என சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பரிசுகளை வழங்க உள்ளார். பிரம்மஞான சங்கத்தின் 150வது ஆண்டு விழா சொசியத்தோ புரோகிரெஸ்டோ பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. உலக சகோதரத்துவத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மஞான சபையின் 150வது ஆண்டு விழா புதுவை நேய சேவை அமைப்பின் சார்பில் கொண்டாடப்பட்டது. அதன் தலைவர் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரம்ம ஞானம் புதுவையில் தொடக்கம் முதல் இன்று வரை மற்றும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் ஆகிய தலைப்புகளில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. சொசியத்தோ புரோகிரெசிஸ்டோ பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமலைவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழாவில் சுவாமிநாதன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சங்கத்தின் துணைத் தலைவர் கஸ்தூரி, செயலாளர் ஞானாம்பிகை உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளை 425 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற உள்ளன என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நாளை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமில் புதுச்சேரியில் 74,698 குழந்தைகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக புதுவையில் மொத்தம் 425 மையங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடுகிற பஸ் நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள், மாநில எல்லைகள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள இந்த சிறப்பு முகாம்களை அணுகி பயனடையலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கைவினை மற்றும் கைத்தறி கண்காட்சியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். மத்திய அரசு ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கைவினை அபிவிருத்தி ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் இணைந்து நடத்தும் காந்தி கைவினை மற்றும் கைத்தறி கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது. வரும் 28ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு இக்கண்காட்சி நடைபெறுகிறது. இதை தொடங்கி வைத்து அரங்குகளை ஆளுநர் பார்வையிட்டார். கைவினை மற்றும் கைத்தறி பொருட்களின் கலை நுணுக்கம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்து கலைஞர்களுடன் அவர் கலந்துரையாடினார். பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வளர்ச்சி ஆணையர் சௌத்ரி முகமது யாசின், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது அசின் அபீத், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி புதுச்சேரி சூகா ஷோரூமில் 658 கிலோ எடையில் பிரம்மாண்டமான சாக்லேட் கிறிஸ்துமஸ் தாத்தா சிலை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதி, கந்தப்ப முதலியார் வீதி சந்திப்பில் சூகா சாக்லேட் ஷோரூம் உள்ளது. இதில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புகழ்பெற்ற தலைவர்களை சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் அவர்களை சாக்லேட் சிலையாக வடிவமைத்து காட்சிப்படுத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் தற்பொழுது கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி 658 கிலோ சாக்லேட்டில் 7 அடி உயரம் 2 அங்குலத்தில் பிரம்மாண்டமாக கிறிஸ்துமஸ் தாத்தா சிலை உருவாக்கி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நிறுவனர் ஸ்ரீநாத் பாலச்சந்திரன் கூறுகையில், இவ்வளவு பெரிய சிலையை 92 மணி நேரம், அதாவது 11 நாட்கள் கடுமையான உழைப்பிற்கு பிறகு உருவாக்கி உள்ளோம். இது பெரிய சவாலாக இருந்தது. சாக்லேட் சிலைகளுடன் புகைப்படம் எடுப்பது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமானது. குறிப்பாக குழந்தைகளை மிகவும் விரும்புவர். இந்த ஆண்டு சாக்லேட் சிலையுடன் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பாரதியார் மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் இன்று புதுச்சேரி வந்தார். அவருக்கு புதுவை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் கோரிமேடு எல்லையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து ஊர்வலமாக வந்த அவர்கள் சட்டப்பேரவை அருகே உள்ள பாரதியார் சிலை மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயும், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சரவணகுமார், தீபாய்ந்தான் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பெங்களூருவில் இருந்து 333 கிலோ குட்கா காரில் கடத்தி வந்த இருவரை பண்ருட்டி போலீசார் கைது செய்தனர். பண்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை விகேடி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று மாலை 5:30 மணியளவில் பண்ருட்டி இன்ஸ்பெக்டர் அசோகன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் உள்ளிட்ட போலீசார் வாகன தணிக்கை செய்தனர். அப்பொழுது விழுப்புரத்தில் இருந்து பண்ருட்டி நோக்கி வந்த காரை சோதனை செய்ததில் குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காரில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு, கௌதம் நகர், காஜா மெய்தீன் மகன் முகமது ஃபாசில், நாமக்கல் மாவட்டம் தேவனாங்குறிச்சி முருகேசன் மகன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் இருவரையும் கைது செய்தனர். மேலும் காரில் இருந்த 248 கிலோ ஹான்ஸ் கூலிப் 18 கிலோ, விமல் பாக்கு 11 கிலோ, V1 ஜர்தா பாக்கு 56 கிலோ என 333 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து SP ஜெயக்குமார், DSP ராஜா ஆகியோர் பண்ருட்டி போலீஸ் நிலையத்தில் விசாரணை நடத்தினர்.